எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட 50வது நாளை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டு 90, 550 கிராம் இருந்தேன். நான் வந்து வெயிட் லாஸ் டே ஸ்டார்ட் பண்ணுறப்ப 97 கிலோ இருந்தேன். இப்போ வந்து 90 கிலோ வந்திருக்கேன். அதுக்கு காரணம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எடுத்துக்கொண்ட ஃபுட்டுன்னா பழம் அந்த மாதிரிலாம் நான் அவ்வளோக்கா நிறையவே எடுத்துக்கவே கிடையாது. நான் எடுத்துக்கொண்ட ஃபுட்டு என்னன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படிங்கிறதான் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த 30 செகண்ட்லேயே நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்வெட் ஆகும். இது வந்து மொத்தமாக ஒரு 17 ஒர்க் அவுட்டு 30 செகண்ட் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நான் வந்து லாஸ்ட்டில் வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நான் அனிமேஷனோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது நான் காலையில் பண்ண எக்ஸசைஸ் தான். ஃபுல்லாக நான் 1 மணி நேரம் பண்ணேன். அதெல்லாம் வந்து என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஆனால் வந்து நான் என்னோடய முக்கியமான ஒர்க் அவுட் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைபும் லைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கோசரம் தான் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாடிஃபை ப்ரொஃபைஸ் அது வந்து புஷ்அப் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக மேலே கை தூக்கிட்டு பண்ணோம். இது வந்து நம்ம ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தான். பின்னாடி இருக்க அந்த பெல்லி அந்த இடுப்பு சதை, ரெண்டாவது இந்த கை, அந்த தொடையில் இருக்க கொழுப்பு எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்வெட் ஆகும். கரைஞ்சி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ தூரம் எனக்கு ஸ்வெட் ஆக காரணமே இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து யாரெல்லாம் பண்ணலாம், நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து பாப்பா டெலிவரி ஆனப்போ 104 கிலோ இருந்தேன். 104 கிலோவில் வந்து எனக்கு வந்து குறைக்கவே முடியாது. ஐயோ இவ்வளோ வெயிட் ஏறிட்டேனே. எனக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது 60 கிலோ இருந்தேன். ஐயோ ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஏறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் குடித்த அப்புறம் லெமன் டீ. நான் இது எடுத்துக்கொண்ட காலையில் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து லெமன் டீ தான். கொஞ்சமாக டீ தூள், ஒரு லெமன், அவ்வளோதான். நீங்கள் வந்து டெய்லியுமே இந்த காப்பி, அந்த சுகரு, மில்க்கு அதெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. நான் எடுத்துக்கொண்ட இதுதான் சொல்கிறேன் நான். இது வந்து சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து சிங்கிள் லெக் ஹிப் ரொட்டேஷன். இது வந்து காலை தூக்கிட்டு ஹிப்பை ஃபுல்லாகவே நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு. அடுத்த எக்ஸசைஸ் வந்து நீ டு எல்போ கிரன்ச்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா காலை மேலே தூக்கி இந்த சைக்கிள் ஓட்டுவலாம், அது மாதிரி. இந்த எக்ஸசைஸ் வந்து 30 மினிட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொட்டல் லேடர் கிட், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பேர் நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் என்னை மாதிரி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் இது வந்து 1/2 hour எக்ஸசைஸு. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ரெஸ்ட் ஒரு இப்போ 40 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து நோ ப்ராப்ளம். ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க அவங்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து நான் 90 கிலோ இருக்கேன். நான் வந்து 104 கிலோவிலேருந்து இப்போ வந்து 90 கிலோ வந்திருக்கேன். அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். நான் வந்து முன்னாடியே வந்து நான் 1 month எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஏன்னா வந்து பாப்பா வந்து ஒரு 7 மாதம் இருந்தாங்க. எனக்கு வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து குழந்தை எடுத்தாங்க. பாப்பா வந்து சிசேரியன் தான். ஆனால் வந்து எதனாலன்னா எனக்கு வந்து ப்ரெஷர் கூடிட்டு, அதே மாதிரி வந்து ப்ரெஷரு, உப்புச்சத்து ஏறிட்டேன், எல்லாம் கை கால்லாம் வீங்கிடுச்சு. அதனால் அந்த ஒரே ரீசன்னால தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணோடனே அதிகமாக வெயிட்டு தூக்கக்கூடாது, அது நிறைய சொன்னாங்க. நான் வந்து நான் அது வந்து 7 month தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 7 மாதத்துலேயே என்னால் பண்ண முடியல. அந்த ஸ்டிச்சிங் போட்ட இடம்லாம் வலிச்சுது. இப்போ வந்து பரவாயில்ல. ஓரளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண அந்த முதுகில் ஊசி போடுவாங்க இல்லையா, அந்த மருத்து போகிறதுக்கு, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எனக்கு வந்து அந்த பேக் பெயின்லாம் எதுவுமே இல்லை. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்களும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கொண்ட ஃபுட்டு
நான் இந்த 50 நாளில் நான் என்னென்ன ஃபுட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணேன். இதோட வந்து என்னோடய வெயிட் லாஸ் டே வந்து முடிய போகிறது கிடையாது. இன்னுமே நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 65 கிலோ வர வரைக்குமே நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். டே வந்து கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். இந்த எக்ஸசைஸை நான் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். என்னோடய வெயிட் லாஸ் வந்து நான் வெயிட் வந்து டெய்லியுமே நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து நான் என்னன்னைக்குனா நான் பண்ணலை அப்படின்னா வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் திருவிழா இருந்துச்சு. அதில் வந்து 2 நாள் நான் பண்ணலை. அப்புறம் வந்து என்னோடய பீரியட்ஸ் டைமில் வந்து ஒரு 2 நாள் நான் பண்ணலை. மொத்தம் 50 டேஸில் ஒரு 7 நாள் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஏன்னா உடம்பு சரியில்லை. அது வந்து 2வது வந்து பீரியட் டைம், அதனால் வந்து நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் உங்களுக்கும் வந்து கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். ஆனால் வந்து உங்களால் முடியலைன்னா விட்டுடலாம். 1 நாள் 2 நாளில் ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. மார்னிங் ஒரு 5 o'clock 5:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சு காலையில் பண்ணுற எக்ஸசைஸ் மட்டும்தான் கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து பண்ணது காலையில் 5 to 6. அப்புறம் கொஞ்சம் நாள் லேட்டாக எழுந்துட்டனால ஒரு எண்டிங்குமே நான் லேட்டாக எழுந்துட்டாலும் வந்து 6 to 7 அந்த மாதிரி 1 hour எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். முடியாத பட்சத்துக்கு ஒரு 1/2 hour மட்டும் எழுந்திரிச்சு பண்ணுவேன். நான் வந்து இது எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து டவுன்லோட் ஷேவ் பண்ணி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நான் எடுத்துக்கொண்டது வந்து இந்த லெமன் டீ தான். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஓட்ஸ் கஞ்சி. காலையில் ஃபுட்டு வந்து ஓட்ஸ் கஞ்சி. சண்டேனா நான்வெஜ் இருக்கும். நான்வெஜ் வந்து நான்வெஜ்ஜில் இந்த மட்டன் சிக்கன் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸு மதியம் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் அது ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜூஸு நிறைய பழம் சாப்பிட்ணும், காய்கறி சாப்பிட்ணும் அப்படிலாம் நான் வந்து செய்யறதுக்கு டைம் கிடையாது. பாப்பா வந்து நான் தான் பார்த்துக்கணும். நான் ஒருத்தர் வீட்டில் இருக்கேன். அதே மாதிரியே வந்து அவங்க வந்து மாமா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. வேலை இருக்குன்ட்டு வெளியே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ வந்து நான் தான் பார்த்துக்கணும். அதனால வந்து இந்த மாதிரி காலையில் 1 டைம் மட்டும் தான் சமைப்பேன். நைட்டு வந்து ஏதாவது ஒன்று கஞ்சி அந்த மாதிரி அதை வச்சுப்பேன். அப்புறம் மதியம் வந்து நான் அது ரெஸ்ட்டு கொடுத்துருவேன். இன்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடாம விட்டுருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பசிச்சதுன்னா இருக்கிற ஃபுட்டை கொஞ்சமாக சாப்பாடு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்துப்பேன். நிறைய தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாயிரும். அதுவே நமக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ப்ரோட்டீன் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரோட்டீன் ட்ரிங்க் வந்து நான் ஒரு ட்ரிங்க் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டிலே ரெடி பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.